கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். யோபு அவ்வளோ கஷ்டத்தில் மத்தியிலும் எல்லாத்தையும் இழந்து போனான். உடம்புல அவ்வளோ ஒரு நோய் வந்துருச்சு, பருக்கள் வந்துருச்சு, பாடுகள் வந்துருச்சு. அந்த சுச்சுவேஷனில் கூட அவன் தன்னோட சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறான். ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்ம மட்டுமே நினைப்போம், மற்றவங்களெல்லாம் மறந்து போயிடுவோம். எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு சரி பண்ணுங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ உன்னை மட்டும் நினைக்காத, மற்றவர்களுக்கு இந்த பாடுகளுக்கு மத்தியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களையும் உன்னோட சிநேகிதராக நினச்சி அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நான் உன்னோட சிறையிருப்பை நான் மாற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி தராங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவருடைய அன்பை ருசிக்காத ஜனங்கள் நிறைய பேர் நம்மளுக்கு சிநேகிதர்களாக உண்டு, நம்மளுக்கு பழக்கம் உண்டு. ஆனால் நம்ம அவங்களுக்காக என்றைக்காவது நம்ம திறப்பில் நின்று ஜெபிச்சிருக்கோமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அவருடைய அன்பை நம்ம ருசி பார்த்த நாம் மற்றவர்கள் அதை ருசி பார்க்கணும்னு சொல்லி வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளோ பெரிய பெரிய பிரச்சனைகளோ கர்த்தர் லேசாய் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கர்த்தர் நம்மளை உன்னை எதிர்க்கிறவங்களையும், உன்னோட நிந்திக்கிறவங்களையும், உன்னை சபிக்கிறவங்கள கூட நீ ஆசீர்வதித்து ஜெபின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள கூட நீ சிநேகிதராக நினை அப்படி தான் கர்த்தர் சொல்லி தந்திருக்காங்க. அதனால நாமளும் அப்படி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது பற்றிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. நாம் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அளவு நம்மகிட்ட அன்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்காவது நம்ம செய்யணும். நம்மளுடைய சிறையிருப்பை, நம்முடைய கஷ்டத்தையும் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்காருன்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்போ அவங்களுக்கும் அந்த விடுதலை கிடைக்கணும்னு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். யோவான் 15:15 நான் உங்களை சிநேகிதர் என்றேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை சிநேகித்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்விலே எல்லா மாற்றத்தையும் கொண்டு வருவோம். ஸ்தோத்திராஜ், நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளின்படி நாங்கள் மற்றவர்களுக்காகவும் எங்களுடைய சிநேகிதர்களுக்காகவும் சுற்றத்தாருக்கும் மற்ற யாவருக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ராஜா. நீங்கள் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.